அப்பா நீங்க என்ன சொல்லுங்க? எல்லாரும் வீட்லயும் சார் அப்பா ஒரு அப்பா கிட்டயும் விஷால் அப்பாவும் ராணுவம் அப்பா பாண்டி ஜெஃப் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் பயப்படுற ஒரே ஆள். அதாவது வந்து எஸ்பெஷலி அணின்னு பார்த்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் பயப்படுறது வந்து என் அப்பா தான். ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டு. நான் வந்து அதுதான் சொல்கிறேன். பாபு நான் கூப்பிட்டு பேசுறேன்னா அது எங்கள் அப்பா மட்டும். ஆனால் எனக்கு வந்துடும் போயிடும் போயிட்டு வந்து ப்ரோ அதே மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நேரம் யோசிப்பான் சொல்றதுக்கு. திட்டணும்னா அவன் சோகமாக முடிக்காத சொல்லுறது என்னடா சொல்லுறேன் சொல்லுப்பா எல்லாம் பேர் எல்லாரும் லிவிங் ஏரியா சோஃபால வந்து உட்காருங்க. எங்க பேத்தி எழுந்திருக்கிறது லிபாமோட இருந்த 8 மணி டாஸ்க்கு பாட்டு வந்துருச்சு. நான் சோதரி கொண்டு வந்தல கூட்டின்னு வரேன். ஆல்ரெடி பார்ப்பேன் வண்டி வச்சுட்டு போயிட்டு வரத்துல சாயந்தரத்துல அங்கேயே வாங்க பாப்பல டீ சாப்பிட்டா அந்த போல்ட் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அந்த பண்ணி அந்த சத்து மாதிரி ஒன்று வீட்டில் வந்து பாப்பா ரொம்ப பாசமானா ரொம்ப பாசமா இவ்வளவு வச்சிருக்காரு. இப்பவே இவ்வளவு பொறுக்கும் போது எலிசபெத் ஃபீலிக்ஸ், இங்க இருக்கிறவங்க யார் மேலேயாவது ஏதாவது முரண்பாடு இருந்தா பகிர்ந்துக்கலாம். எல்லாரையுமே பிடிக்கிறேன். எல்லாருமே ஜட்லியா தான் இருக்கோம். அது சொல்லிட்டா ப்ரொசீஜர் எல்லாரும் சொல்லுவா முரண்பாடுனா இவங்க ஜாக்லின் சொன்னாங்கல்ல, ஜெஃப் வந்து ஒரு இடத்துல மாறி 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 போறான் பேசுறாங்க. நம்ம டீம்ல இருந்தான். அதுக்கப்புறம் காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு, ஒரு டீமா நீங்க விளையாடுறத விட நீங்க தனியா விளையாடுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு மட்டும் இல்லை, அவன் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டேன்றான், தனித்தனியா போறான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா சத்யா கூடவும் அன்சிதம்மா கூடவும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கலாம். அது ஒரு லிமிட்ல கரெக்டா போகுது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு. அப்படின்னா என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே அவன் தப்பா பார்க்கல, அவங்க அவனை பத்தி எதுவுமே தப்பா பேசல, எதுவும் பண்ணல. அதனால அப்படியே போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இப்படி சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பான். அதனால அந்த டீம்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்திருப்பான். அது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா எனக்கும் அது கஷ்டமா இருக்குது. ஜெஃப்ரி அந்த டீம்ல இருந்து வெளியே வந்துட்டாலும் சரி நம்ம கிட்ட இருந்து போடுவான், அப்படி பேசக்கூடாது அப்படின்னு இல்லாம அவன் ஒரு டீம்ல போவான், அங்க உட்காருவான், இங்க பேசுவான்னு சொல்றது கஷ்டமா தெரிஞ்சுது. இப்போ உங்களுக்கு வந்து இங்க என்டர்டைன்மெண்ட் ஒன்றும் கிடையாது. நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டா அது ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்களே சைலண்டா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே உங்களை பாதிக்கப்பட்டுருவீங்க. சண்டை போடுங்க, பேசுங்க, திரும்பி பேசிடுங்க. அதை தவிர வேற இடமும் நீங்க பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி ஒருத்தர் போய் ஒருத்தர்கிட்ட பேசினா, இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர்கிட்ட பேசினா தப்பாவே எடுக்க முடியாது. அந்த நேரம் அவங்களுக்கு என்ன டென்ஷன் வருதோ இன்னொருத்தர்கிட்ட கொட்டுறாங்க. அதை
அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்காக முத்துக்குமரன் போயிட்டு 1 மணி நேரம் பேசுறாரு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. விஷால் போய் 1 நேரம், விஷால் அதிகம் பேச மாட்டாரு, சேஃப் கேம் அவரு. அவங்க நீங்க சொன்னீங்கல்லம்மா, அது மட்டும் சொன்னீங்கல்ல, ஜெஃப் அங்கங்க போய் நம்ம ஒரு ஆள்கிட்டே இருக்க மாட்டான், எங்கெங்கயோ போய் அங்கங்க ஒரு வாரம் அங்க இருப்பான், ஒரு வாரம் அங்க இருப்பான். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்தது என்னம்மா, நான் சொல்றது கரெக்டா, சத்யாவும் அன்ஷிதா, சத்யா சார் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஜாலியா இருக்கும். அது இது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படின்னா வந்து அவங்ககிட்ட இந்த மாற்றமும் நான் பார்க்கல. ஏத்துக்கிறீங்களா அது கூட இங்க இருக்கு, அது அப்படிதான் இங்க இருக்கும்போது மற்றபடி நான் தப்பா ஒன்றும் ஹார்டா சொல்ற மாதிரி இல்ல. அந்த ஒண்ணுதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க. அவனுக்கும் புத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சர்க்கிள்ல இருக்க கூடாது, கொஞ்சம் நீங்க ஸ்பிளிட் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக இருக்கும், அதுக்காக இவங்க இவ்வளவு தப்பா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஜாலியா இருங்க, எல்லாரும் வெளியிட்டு வந்து ஒருத்தர் பார்த்து ஜாலி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதா எப்படி கோவா கைஸ்? ரொம்ப அது ஒரு பாட்டு சொல்லிடுறேன். அது ஸ்டார்டிங் வந்து நீங்க பிடிச்சிருந்ததுல ஜெஃப்ரி ரொம்ப நல்ல பேர். சத்யாவே உங்களை பார்க்கணும் நான் சொல்லுவேன், மேரியம்மா வரணும், மேரியம்மா வரணும். நம்ம 2 பேர் போய் பார்ப்போம். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ஆண்டி? அதுக்குள்ள நீங்க இப்பவே இவ்வளவு அடங்க பிறந்தப்போ எனக்கு கூட 2 போட்டு வந்தோமா, அந்த இது ஹோட்டல் டாஸ்க்ல கட்டின புடவை கட்டிட்டு வந்தாதான் போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வந்தேன். இல்ல நான் போட்டு வந்தேன், அவங்க ரொம்ப அழகா இருக்கும். அப்போ இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க கண்ணாடி பாடு சொன்னாங்க 10 கிலோ பாதுஷா குடிக்கும். நானும் யோசிக்கிறேன் அந்த பாட்டு காஜிபத்லி இருக்கா? டெய்லி வருவீங்களா? ஆண்டி அங்கிள் உங்க 2 பேர்கிட்டயும் ஒன்று சொல்லணும். ஜெஃப் வந்து ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. அவன் வயசு தாண்டி ஒரு மெச்சூரிட்டி அவன்கிட்ட நான் நிறைய இடத்துல அங்க போய் நிற்கும் போது சொல்லியிருக்கேன். ஜெஃப்க்கு ஒரு நல்ல மெச்சூர்டா யோசிக்கிற நிறைய விஷயங்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்குற விதமா இருக்கட்டும், அவன் பேசுற விதமா இருக்கட்டும், அவன் இதெல்லாம் தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவன் வயசை தாண்டி ஒரு விஷயம் யோசிக்கிறான்ல, அவன் வயசுக்கு இந்த அறிவு இருந்திருக்கணும் எனக்கு, நான் யோசிப்பேன். சோ நீங்க வரும்போது நான் இதை சொல்லணும் நிறைய வாட்டி யோசிச்சுட்டே இருந்தேன். நிஜமாவே மனசார சொல்றேன், அவனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் தான் ஜெஃப் தான். பிறந்தாருலமா, பிறந்ததுல இருந்து 3 வயசு வரைக்கும் பேசல. அந்த கண்கண்ணியை பாட்டு வரும் பார்த்தீங்களா, அதில் அந்த குழந்தைக்கு கால் சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து பேசுறது 3 வயசுக்கு அப்புறம், அந்த தொடங்கி 1 வயசுக்கு அப்புறம் அம்மான்னு சொல்லுவானா அப்பான்னு சொல்லுவானா நாங்கள் பார்த்துனே இருப்பானா. அவன் இப்போ சொல்கிறான் பார்த்தீங்களா, எனக்கு என் மம்மியை பிடிக்கும்னா அவர் அந்த அளவுக்கு பேச மாட்டார். அவருக்கு ஜாபுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார். இவனை வந்து நான் பார்த்துனே இருக்கேன், வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவானா சொல்லுவானா, உண்மையாக போயிடுவான். நம்ம பிள்ளை காதெல்லாம் கேட்குது, கையில் தான் போட்டுன்னு பாட்டுலாம் பாடுவேன், திரும்பி பாடுவாங்க நம்மளுக்கு. அப்போ வந்து அப்போதுலேருந்து அவன் அதிக அட்டாச்மெண்ட் ஆகிட்டான். 3 வயசு தாண்டி அதுக்கப்புறமா ஒரு வார்த்தைனா பேசுகிறான்னா அம்மா அம்மா
குழந்தை பேச்சு வந்துச்சுன்னா மணி